அதாவது ஆபாச படம் பார்த்தா சோம்பேறித்தனம் ஏற்படும். வன்முறை உணர்ச்சி ஏற்படும். வன்முறை உணர்ச்சி, ஒரு மனசுல கெட்ட வார்த்தைகள் ஏற்படும். மனிதர்களே நம்ம வந்து மதிக்க மாட்டோம். அன்பு, பாசங்கிறதே நமக்கு வந்து இல்லாம போயிடும். ஆபாச படம் பார்க்கறதுனால. இப்ப வந்து ஆபாச படம் பார்ப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்பு, தாராளமா அந்த வாய்ப்பு இப்ப கிடைக்குது. அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படம், அப்புறம் தமிழ் படம் எந்த படத்துலயும் ஆபாசத்த கலக்குறானுங்க. வியாபாரத்துக்காக என்ன பண்றானுங்க, இது நம்ம பார்க்குற நடிகர்கள் இருக்காங்கல்ல, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஆபாச பட நடிகர்கள் தனியா இருப்பாங்க. இந்த நடிகர்கள் நல்ல நல்ல ஆபாசம் இல்லாமல் நடிக்கிற நடிகர்கள தான் நம்ம வந்து ஹீரோ, ஹீரோயினி அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். இப்ப அவங்களே என்ன பண்றாங்க, அந்த ஆபாசத்துக்கு ஆபாசத்த கலந்து நடிக்கணும். உதட உதடு முத்தம் குடுக்குறது, இப்படி கவர்ச்சி காட்டுறது அப்படின்னு சொல்லி ஆபாசத்த காட்டி வியாபாரத்துக்காக என்ன பண்றாங்க, இவங்களும் கொஞ்சம் ஆபாசத்தை உள்வாங்குறாங்க. ஏன்னா, ஆபாச படம் பார்க்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது, ஆபாசத்தையும் கலந்து இன்னைக்கு திரைப்படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது, அது நமக்குள்ள ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னா, மனசு கெட்டு போயிடும். மனசு கெட்டு போயிடும். மனசுல வந்து தூய்மை இருக்காது. கெட்ட வார்த்தைகள் வாயில வர ஆரம்பிச்சுரும். மனுஷங்கள நம்ம மதிக்க மாட்டோம். மனசுல அமைதி இல்லாம போயிரும். சோம்பேறித்தனம் ஏற்படும். இப்ப நல்ல சிந்தனையோட தான் வாழ்வாங்க. சிலர் வந்து நல்ல சிந்தனை இருந்தா தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவங்க இந்த மாரி ஆபாச படங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். ஆ அது மாரி வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படும். மனசுல அமைதி இல்லாம போகும். யாரையும் மதிக்க மாட்டாங்க. நீங்க ஆபாச படம் பார்த்தீங்கன்னா, சண்டைகள் அதிகமா வரும். குடும்பங்கள்ல சண்டைகள் அதிகமா வரும். இன்னைக்கு வந்து நெறைய பேரு ஆபாச படம் பார்க்குறாங்க. எல்லார் கையிலயும் மொபைல் ஃபோன் இருக்கு. ஆபாச படம் பார்க்குறாங்க. என்ன சண்டையா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாம் மனிதர்கள் வந்து அவங்க மொபைல் ஃபோன்ல அவங்க மனசு பூரா சண்ட தான் போட்டுட்டு இருக்கு. ஆனா, அவங்க கவனம் எல்லாம் மொபைல் ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கவனம் திசை திருப்பப்படுகிறது. டிவி பார்த்துட்டே இருக்காங்க. மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. அல்லது வேலையில கவனம் போயிருது. இந்த மாரி ஆனா மனசெல்லாம் சண்ட தான் போட்டுட்டு இருக்கு. மனசுல அமைதியே இல்ல. அ அமைதியே இல்ல. இது எல்லாம் புடுங்கிட்டா இவனுங்க சண்ட தான் போடுவானுங்க. ஒருவேள நீ மொபைல் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணுங்க, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, எல்லார்ட்டயும் பேசுங்க, மனுஷங்கிட்ட பேசுங்கன்னு சொன்னா, இவனுங்க சண்ட தான் போடுவானுங்க. அந்த அளவுக்கு மனசு பூரா கெட்டு போய் கிடக்குது. ஆனா கெட்டுப்போன மனதோட இந்த மனிதர்களுடைய கவனம் இன்றைக்கு திசை திருப்பப்பட்டிருக்கிறது. என்ன மாரி திசை திருப்பப்பட்டிருக்கு? மொபைல் ஃபோன் வழியா ஆனா அந்த அந்த மொபைல் ஃபோன்ல தான் இவங்க திரும்பவும் ஆபாச படம் பார்க்குறாங்க. அதனால அ இன்னைக்கு மனிதர்கள் மனிதர்கள பார்த்து பேச மாட்டேன்றாங்க. தனிமைய விரும்புறாங்க. காரணம் மனிதர்களை பத்தின மதிப்பு குறைஞ்சிடுச்சு. மனுஷங்க அந்த ஆபாச படம் பார்க்கும்போது, மனுஷங்கள பத்தின மரியாதை நமக்கு குறைஞ்சு போயிரும். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்ல. பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அவங்கள பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. அன்பு அன்பு மனுஷங்கனால இப்படிதான் மட்டமான ஒரு புரிதல் ஏற்படும்போது, அன்பு பத்தின ஒரு தேடல் இருக்காது. அதனால ஆபாச படம் என்பது ஒரு விஷம். காட்சி ரீதியான ஒரு விஷம். காட்சி விஷங்கிறது வந்து நீங்க வந்து சாப்பாட்டுல தான் விஷம் அப்படி இல்ல. காட்சி விஷம் இது. காட்சிசார் ஊடக விஷம் அப்படின்னு நம்ம இத எடுத்துக்கலாம். அதனால வந்து ஆபாச படம் ரொம்ப ஆபத்தானது. வாழ்க்கையில முன்னேறணும்னு நெனைக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும். ஏன் சோம்பேறித்தனமா இருக்கு? நம்ம ஜெயிக்கணும்னு நெனைக்கிறோம். நேத்து இருந்த மாரி நாம ஏன் இன்னைக்கு இல்ல? என்ன நடந்தது? அப்ப இந்த மாரி நீங்க பார்த்த அந்த ஆபாச படம் அதுக்கெல்லாம் காரணம். நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாம சோம்பேறியா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஏன் சோம்பேறித்தனம் வருது? என்ன பண்ணணும்? ஆ ஒரு நல்ல படம்னு நெனச்சு நீ ஒரு படத்த பார்த்துருப்ப. அந்த படத்துல உள்ள ஆபாச காட்சிகள் உன்ன தடுமாற வச்சிருக்கும். உன் மனசுல அமைதி இல்லாம செஞ்சிருக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்திருக்கும். வன்முறை உணர்ச்சிகள் அதிகமாகும். வன்முறை உணர்ச்சிகள் தான் கெட்ட வார்த்தைகளாக வெளிவருகிறது. கெட்ட வார்த்தைகள். கெட்டுப்போன மனதிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரும். மனசு கெட்டு போச்சுன்னா, அந்த மனசுல இருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிய ஆரம்பிச்சுரும். ஒரு நல்ல மனசு நல்லா இருக்கு, கெட்டு போல அப்டின்னா, அங்க நல்ல வார்த்தைகள் வர ஆரம்பிச்சுரும். அதனால மனச கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? இந்த மாரி விஷ ஊடகங்கள். விஷ ஆபாச படங்கள். விஷத்தை பரப்பும் மனதில் விஷத்தை பரப்பும் ஆபாச படங்கள். அதனால ஆபாச படம் சகஜமாயிடுச்சு. அப்படிங்கிறனால பெருகி போச்சு. அதற்கான வாய்ப்புகள் பெருகி போச்சு. அப்படிங்கிறதுனால அது என்னைக்கும் சரியாயிடாது. அது சரியாயிடாது. இப்ப வந்து திருடுறது பெருகி போச்சுங்கிறதுக்காக திருடுறது சரியாக ஆகிவிடுமா? கொலை செய்வது பெருகி போச்சு. சகஜமான ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. அப்படின்னா அத நம்ம சரின்னு சொல்ல முடியுமா? ஏமாத்துறது, லஞ்சம் அதெல்லாம் இன்னைக்கு சகஜமாயிடுச்சு. அப்படிங்கும்போது அது சரியாயிடுமா? அது எத்தன வருஷம் நீ பழகுனாலும் சரி, அது தப்பு தப்பு தான். அது குற்றம் தான். அதனால குற்றம் வந்து சகஜமாயிட்டாலோ, அது வந்து சரியாக மாறிவிடாது.
அது வந்து மனிதர்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால ஆபாச படத்துலேருந்து நாம நம்மள பாதுகாத்துக்கணும். நெறைய விஷயங்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். மோசமான உணவுகள்லேருந்து பாதுகாத்துக்கணும். அதுபோல மோசமான இது போன்ற ஊடகங்கள், ஆபாச படங்கள் அதுலேருந்து நாம நம்மள பாதுகாத்துக்கணும். அப்பதான் நீங்க சோம்பேறித்தனம் இல்லாம நம்பிக்கையோட சுறுசுறுப்பா வாழ முடியும். இல்லன்னா சோம்பேறி ஆயிடுவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போம்போது தான் சோம்பேறித்தனமே வரும். சோம்பேறித்தனம் வரும்போது என்ன ஆகும்னா, மட்டமான விஷயத்துல நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சுருவோம். பயனை தராத, எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை தராத ஒரு வேலைகள நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம். சிந்திக்க ஆரம்பிச்சுருவோம். தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நம்ம இந்த ஆபாச படம்லாம் பார்த்தா, ஏன்னா நம்ம பார்க்குறது இந்த கண்கள் வழியா தான் பார்க்குறோம். அது நம்ம மனதில் ஆபாசத்தை விதைக்கிறது. ஆபாசம் சார்ந்த தேடல்களை உருவாக்குகிறது. ஆபாச படத்த பார்த்தாலே, உடனே நமக்கு ஏன் வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது? ஏன் மனசுல வன்முறை உணர்ச்சி ஏற்படுது அப்டின்னா, நீ ஆபாச படத்த பார்க்கும்போது, உனக்கும் அது போன்ற ஆசைகள் உனக்கு வரும். இப்ப திரைப்படத்துல ஒரு நடிகர் சிகரெட் பிடிக்கிறார் அப்டின்னா, அத பார்க்கும்போது, சிகரெட் பிடிக்கணுங்கிற ஆசை பார்க்குறவங்களுக்கு ஏற்படும். அதுபோல தான் இந்த ஆபாச படத்த பார்க்கும்போது, அது போன்ற ஒரு ஆபாச ஆசை இருக்குல்ல, அது மனிதர்களுக்கு ஏற்படும். இந்த ஆபாச ஆசை மனிதர்களுக்கு ஏற்படும். சரி, ஆபாச ஆசைங்கிறது வந்து பாதுகாப்பானதா? நீ உன் மனைவிட்ட, உன் கணவன்கிட்ட உடலுறவு வச்சுக்கிற அப்படிங்கிறது வந்து அந்த ஆசை வந்து பாதுகாப்பானது. அதில யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா, இந்த ஆபாச படம் பார்க்கும்போது, அ அது போன்ற ஒரு தேடல், அது போன்ற ஒரு மோகம் உனக்கு ஏற்படும்போது, அது வந்து ரொம்ப ஆபத்தானது. எல்லா வகையிலுமே ஆபத்தானது. அதற்கு அப்ப யாராவது ஒருத்தி கிடைக்க மாட்டாளா? அதுபோன்று யாராவது எவனா ஒருத்தன் அந்த மாரி கிடைக்க மாட்டானா? அப்படிங்கிற தேடல் உனக்கு வரும். அப்ப அந்த தேடலே ஒரு ஆபத்தானது. அதில நோய்கள் ஆபத்தும் இருக்கு. உனக்கு எய்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாலியல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து நீ வந்து நீ ஒருவேளை திருமணமானவனா இருந்தா உனக்கு ஆபாச படம் பார்க்கும்போது உனக்கு ஆபாச தேடல் வந்துச்சு அப்படிங்கும்போது, உன் கணவனுக்கோ, மனைவிக்கோ நீ உண்மையா இருக்க மாட்ட. அதனால உன் வீட்ல சண்டை வரும். உண்மையா இல்லனாலே அது தெரிஞ்சிரும். ஒருத்தர் பேசுறதுலே தெரிஞ்சிரும். அதனால ஆபாச படம் பார்த்தா கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரும். கண்டிப்பா வரும். சுய இன்பம் செய்தா கண்டிப்பா சண்டை வரும். நீ இன்பம் பெறுவதா இருந்தா, நீ உன் மனைவிகிட்ட தான் போணும். உன் கணவன்ட்ட தான் போணும். அத விட்டுட்டு அவங்கள புறக்கணிச்சுட்டு நீ சுயமாவே நான் இன்பம் தேடிக்கிறேன் அப்டின்னா, உனக்கு எதுக்கு கணவன், மனைவி? உனக்கு எதுக்கு திருமணம்ங்கிற உறவு? உனக்கு எதுக்கு? நான் எதுக்கு உனக்கு? அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு மனைவி கேட்பா. நீ சுய இன்பம் பண்ணிக்கிறன்னா, என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு மனைவி கேட்பா. அதுபோல ஒரு கணவனும் கேட்பான். நீ வந்து சுய இன்பம் பண்ணிக்கிறன்னா, நான் எதுக்கு உனக்கு? அப்படின்னு அப்ப எனக்கு ஒரு மரியாதை அங்க இல்லாம போச்சுல்ல அப்படின்னு கணவன் கேட்பான், மனைவி கேட்பா. அதனால மனசுல அங்க சண்டைகள் உருவ ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க வேணா பரிசோதனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஆபாச படம் பார்க்குற ஒருவரா இருந்தீங்கன்னா, சுய இன்பம் செய்கிற ஒருவரா இருந்தீங்கன்னா, உங்க வீட்ல சண்டை கண்டிப்பா நடக்கும். யார பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வரும். தப்பு தப்பாவே புரிஞ்சுப்பீங்க. மனசெல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்கும். அதனால அ அத முதல்ல நிறுத்தி பாருங்க. 1 வாரம் நீங்க ஆபாச படம் பார்க்காதீங்க. சுய இன்பம் இது போன்று தேடாதீங்க. கெட்ட வார்த்தைகள பேசாதீங்க. கொஞ்சம் ஒழுக்கமா இருந்து பாருங்க. உண்மையா இருந்து பாருங்க. அப்படியே மனதுல வாழ்வில் அமைதி வர ஆரம்பிச்சுரும்.